Hi friends, welcome to my channel. நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல் ஐக்கனை அமுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரைச்சி வச்ச மீன் குழம்பு செய்ய போகிறோம். எப்படின்றத இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்துனதும் 1 ஸ்பூன் தனியா, வரமிளகாய் 4, சீரகம் 1/2 ஸ்பூன் போல், வெந்தயம், நல்லா காரசாரமாக இருக்குன்னு மிளகு, பூண்டு சேர்த்துன உடனே நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோங்க, அதையும் அதிலையே சேர்த்திக்கலாம். நம்ம தக்காளியும் சேர்த்திக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இதில் உடைச்ச முடியில் பாதி மூடி மேல் மூடி மட்டும் எடுத்துருக்கிற தேங்காய் கொஞ்சமாக, அதையும் இதிலையே சேர்த்திட்டு வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாசனைக்கு கொத்தமல்லி தழை. நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதை ஆட்டிடணும். ஸ்டவ் அணைச்சிடலாம். அணைச்சிட்டு ஆற விட்டு நல்லா ஆட்டிக்கலாம். நம்ம மசாலா ஆட்டுறதுக்குள்ளே வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கிடலாம். அதேல எண்ணெய் இருக்குது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதிலையே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் சூடேறிடுச்சு. கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரியுது. நம்ம முதலே வெந்தயம் சேர்த்துனதுனால கொஞ்சமாக வாசனைக்கு இதில் வெந்தயம் சேர்த்திடலாம். வெந்தயம் சேர்த்துன உடனே பூண்டு ஒரு 15 பல் பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. சின்ன வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இப்போ சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயமே ஒன்று எடுத்துக்கினேன். இது நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. நான் இந்த டைமில் கத்திரிக்காயும் மாங்காயும் சேர்த்துறேன். உங்களுக்கு காய் வேண்டான்னா இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன சேர்த்துறோங்களோ அடுத்தது அதெல்லாம் கரெக்டாக சேர்த்திக்கோங்க. நீங்கள் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு காய் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள், காரத்துக்கு ஏற்ற வீட்டு மிளகாய் தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம் இதுலேயே.
தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்திக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துருச்சு. புளி தண்ணி சேர்த்திக்கலாம். நான் நல்லா ஒரு எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்தேன். அதை நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிட்டு அதையும் இதிலே சேர்த்திடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடலாம். மசாலா கொதிச்சிருச்சு. வாங்கி சுத்தம் பண்ண மீனை நம்ம குழம்புல சேர்த்திக்கலாம். தலை வால் பகுதி மட்டும் நான் குழம்பு செய்கிறேன். உடல் பகுதியை மீன் வறுவல் போட போகிறேன். அப்படியே அங்கங்கே ஒன்று பலாசனையாக சேர்த்திடலாம். மீன் மீனும் நான் சேர்த்திட்டேன். ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு நல்லா வேக வைக்கலாம். வேகட்டும். 10 நிமிஷமாக ஸ்லோவில் நல்லா வெந்துனுக்குது மீன். அதிகமாக கரண்டி போட்டு கிளறிடாதீங்க. பாருங்கள், பக்குவமாக மீன் வெந்துருச்சு. நம்மளுக்கு குழம்புல மசாலா வாசனையும் நல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு. மசாலாவில் நம்ம குழம்பு ரெடி. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பாருங்கள் சைடில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸ்டவ் அணைச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு பழைய மீன் குழம்பு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். ஃபைனல் டச்சு கொத்தமல்லி தழை தூவிட்டு விட்டுடலாம். எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோவும் இவங்க தலைமையில போட்டுடலாம். ஊறட்டும். வெங்கட் பத் சார் சொல்கிற மாதிரி மண்டை மேலே போட்டுட்டோம். ஊறட்டும். நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக சுவையான மீன் குழம்பு, அரைச்சி வச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை சமைச்சிட்டு ருசி எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. பாருங்கள், உடையாத மீனும் ரெடி. நீங்களும் ஒரு முறை சமைங்க, ருசிங்க. மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, காரத்துக்கு மிளகாய் தூள், டேஸ்ட்டுக்கு உப்பு, தேவைக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிடலாம். கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். கலக்கிட்டு நம்ம மீன் மேலே நல்லா அப்படி மசாலா ஊறுற மாதிரி இப்படி டிப் பண்ணிக்கலாம். மீன் ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
நான் எல்லா மீனும் இந்த மாதிரி மசாலா தடவி வச்சிட்டேன். ஒரு 1 ஹவர் உங்களுக்கு டைம் கிடைக்கலாம், அட்லீஸ்ட் 1/2 hour ஆகுது. நல்லா இப்படியே ஊற வைக்கலாம். ஊற வச்ச பிறகு தவா மேலேயும் பொரிச்சு நம்மளுக்கு மசாலா பூரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் சூடேறிடுச்சு. நீங்கள் இதே மெத்தடில் தவாவில் கூட போட்டுக்கோங்க. நான் எண்ணெயில் பொரிக்கிறேன். நான் 3 மீன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 பீஸ் போட்டேன். நல்லா வேக விட்டு திருப்பிக்கலாம். நீங்கள் வேகாததுக்கு முன்னே திருப்பினீங்கன்னா பாண்டில் ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை. திருப்பிவிட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துங்கன்னா நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மீன் வெந்துருச்சு. நல்லா நம்ம எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துடலாம். நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க, சமைங்க, ருசிங்க. நல்லா காரசாரமான மீன் வறுவல் ரெடி. நீங்களும் சமைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மசாலா நம்மளுக்கு கொஞ்சம் கூட உதிராமல் க்ளீனாக வந்துருச்சு. சுவையாக இருக்குது. நீங்களும் ஒரு முறை சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள்.